ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste Daily. Taste the Daily. கிட்டத்தட்ட 75,000 நபர்களுக்கு மேலே உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற அந்த இயக்கத்தில் கிட்டத்தட்ட 17,00,000 பேர் சேர்ந்துருக்காங்க. அதில் 75,000 பேருக்கு மேலே இந்த தடவை அதாவது நிற்க போகிறதுக்கு அவங்க அவங்களுடைய கிட்டத்தட்ட விருப்பமனு தாக்கல் பண்ணியாச்சுன்னு வைங்களேன். இந்த இந்தியன் டயஸ்போராலேயே அவரை மாதிரி இன்னைக்கு ஜென்சி கிட்ஸு விரும்பக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கி இந்த இந்தியன் டயஸ்போராவில் இல்லை. அவர் ஒருத்தர் தான். இங்கே தமிழ்நாட்டில் எல்லாருமே அண்ணாமலை வருவார்னு எதிர்பார்க்குறாங்க சார். அண்ணாமலை அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஆதரவு 100% இல்லை, 1000% இருக்குது. இன்னும் ஒன்று தெளிவாக அன்றைக்கி சொல்கிறார் சார். அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் நான் வெறுக்க நினைக்கின்ற நாள் சார். ஆகஸ்ட் 24, 2020 சார். ஆகஸ்ட் 25, 2020 அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் போய் சேர்றாரு. அதற்கு ஒரு நாள் முந்தின நாள் சூப்பர் ஸ்டார் அவர்கள்ட்டேருந்து அண்ணாமலை அவர்கள் கால் போகுது சார். அந்த காலை அன்றைக்கி அவர் பாசிட்டிவாக மாற்றிருந்தாருன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய விதி, தமிழ்நாட்டினுடைய வருங்காலம் பாசிட்டிவாக மாறிட்டு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜய்ன்றவர் கட்சின்றதில்லை, விஜய்ன்ற ஒரு ஆளாகிறதுக்கு முன்னாலே எனக்கு சிஎம் பதவி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தவர். அவர் சிஎம் ஆகணும் அப்படின்ட்டு இருந்தாருன்னா எதுக்கு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணிருக்க போகிறாரு? அவர் சிஎம் ஆகணும் அப்படின்ட்டு இருந்தாருன்னா எதுக்கு என்ன சொல்கிறது, லீலா பேலஸ் மீட்டிங்கில் நான் ஒரு கட்சியை துவங்கினா ஒரு இளைஞர் அந்த இடத்துல நிற்க வைப்போம். நல்ல படித்த பண்புள்ள மானமிகுந்த நல்ல அது கம்ப்ளீட்டாக செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அந்த இடத்துல போடணும்னு ஏன் பேசணும்? அன்னைக்கு அண்ணாமலை உள்ளே வந்திருந்து, அண்ணாமலை நீங்கள் முன்னாடி போங்க, என்னால் வெளியில் வர முடியாது, நான் வந்தால் கூட்டம் கூடும், நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்து இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கும்போது ட்விட்டர் ஆட்சி இல்லை இன்ஸ்டாகிராம் ஆட்சி அவர் பண்ணியிருந்தாருன்னா அன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் களமாட்டிருப்பார். அண்ணாமலை அவர்கள் பேசினார்னா இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் தாங்க முடியுமா சார்? சிஎம் அவர்கள் உங்களை போன்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் சந்திச்சு இந்த மாதிரி உட்காந்து பேசுவாருன்னா பேச மாட்டார். அண்ணாமலை உங்களை மாதிரி 30 பேரை டீல் பண்ணுவார், ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட அண்ணாமலை நீ தமிழ்நாட்டுக்கு வேணும். அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனம். அதனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் விஜயை வேண்டாம்னு நினைக்கிறாரு நீங்கள் நினைக்காதீங்க, அண்ணாமலை வேணும்னு நினைக்கிறாரு நீங்கள் நினைங்க. அதனால தான் விசாகனை அனுப்பினார் நீங்கள் நினைங்க. ஒரு திமுக துவங்கிய பொழுது ஒரு அண்ணாவிடம் எப்படி ஒரு எம்ஜிஆர் இணைந்தாரோ அதே போல் ஒரு வி த லீடர்ஸ் இயக்கத்தில் அண்ணாமலை அவர்களுடன் ஒரு லாரன்ஸ் இணைகிறார். இதை தவிர எனக்கு இதுக்கு ஒப்பீடே இல்லை சார். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேசியிருப்பது அண்ணாமலையின் ஆதரவாளர் சத்யன் ராமசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17 லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்குது. இந்த சூழலில் பல பேர் கட்சியில் இணைகிறாங்க. பாஜகலேருந்து பல பேர் போய் இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க விமர்சனமும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாஜகவை சேர்ந்தவர்கள் திரு அண்ணாமலை மேலே விமர்சனம் வைக்கிறாங்க. அதை தாண்டி திரு லாரன்ஸ் அவர்களும் உள்ளே இணைகிறாரு. ரஜினியின் மருமகன் அதெல்லாம் அடிபடுது சார். அது எந்த அளவுக்கு உண்மை? இன்னொன்று இது எந்த அளவுக்கு நாளைக்கு ரீச்சபிள் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு ஸ்பேஸை விஜய் அந்த இடத்த வெற்றிடம் இருந்தது, அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார் 2 மாற்று கட்சிக்கு அரசியலாக. அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக அமையும் பார்க்குறீங்க சார்? இப்போ நம்ம பேசிக்கிறோம் ஆஸ் வி ஸ்பீக் பார்த்தீங்கன்னா 17,48,000 சொச்சம் சேர்ந்துருக்கிறாங்க. அதில் குறிப்பாக நம்ம என்ன பார்க்கணும், கிட்டத்தட்ட 75,000 நபர்களுக்கு மேலே உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அண்ணாமலை அவருடைய இயக்கத்தில் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற அந்த இயக்கத்தில் கிட்டத்தட்ட 17,00,000 பேர் சேர்ந்துருக்காங்க. அதில் 75,000 பேருக்கு மேலே இந்த தடவை அதாவது நிற்க போகிறதுக்கு அவங்க அவங்களுடைய கிட்டத்தட்ட விருப்பமனு தாக்கல் பண்ணியாச்சுன்னு வைங்களேன். அண்ணாமலை அவருடைய இயக்கம் கட்சியாக மாறும்போது அதுக்கப்புறம் விருப்பமனு தாக்கல் பண்ணுவாங்கம்பாங்களே, இப்போவே ஒரு விருப்பமனு தாக்கலை பண்ண வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு தெரு, ஒரு வார்டு, ரைட்டாக 2 தெரு 3 தெரு சேர்த்து ஒரு வார்டு, அந்த வார்டில் உங்களுக்கு பிரபல்யம் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த வார்டு மெம்பருடைய ஆசீர்வாதமும் அந்த வார்டு மெம்பருடைய உங்கள் மேல் இருக்கக்கூடிய பார்வையை பொறுத்து தான். இப்போ இதில் நான் டிஎம்கே, நான் ஏடிஎம்கே, நான் டிவிகேன்றதெல்லாம் வேலைக்காகாது. இது அந்த வார்டை பொறுத்தது நமக்கு தெரியும். அதாவது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஊரெலாம் எப்பயுமே ஒருத்தர் வெறும் அப்துல் கலாம் ஃபோட்டோவை தூக்கி தலைவர், அவர் தான் வார்டில் ஜெயிப்பார். அந்த வார்டில் அவர் கூட இல்லை அவரை எதிர்த்து பார்த்திங்கன்னா டிஎம்கே நிற்கும், ஏடிஎம்கே நிற்கும், காங்கிரஸ் நிற்கும், விசிகே நிற்கும், எல்லாம் நிற்கும். ஆனால் இவர் தான் ஜெயிப்பார். அதுதான் உள்ளாட்சி தேர்தலுடைய அழகு. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கி அண்ணாமலை அப்படின்றவர் எப்படின்னா ஒரு இந்த இந்தியன் டயஸ்போராலே சார், சும்மாலாம் இல்லை சார். அதாவது நான் சொல்கிறது அவர் ஒரு நல்ல ஆளுமை, அவர் ஒரு நல்ல
இந்த இந்தியன் டயஸ்போராலே அவரை மாதிரி இன்னைக்கு ஜென்சி கிட்ஸு விரும்பக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு இந்த இந்தியன் டயஸ்போரால இல்லை. அவர் ஒருத்தர் தான், வேறு யாருமே கிடையாது சார். சார் தேஜஸ்வி சூர்யா வந்து ஒரு காலத்தில் தேஜஸ்வி சூர்யா அண்ட் அண்ணாமலை ஆர் ஈக்குவல் அப்படின்னு பேசினாங்க சார். ஆனால் அதையும் தாண்டி விட்டார், அதையும் கடந்து விட்டார். ஏன்னா தேஜஸ்வி சூர்யா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஜேபியினுடைய ஒரு எம்பியாக இருக்கிறாரு, அவர் அங்கே நல்ல பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா மேலும் மேலும் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே அந்த அளவுக்கு அப்படின்னு மக்கள் இன்றைக்கி நினைக்கிற அளவுக்கு அண்ணாமலை அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டார். எப்படின்னா ஒரு தலைவன், நல்ல தலைவனுக்கு ஏன் இன்னும் மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்காமல் இருக்கிறாங்கன்னு மக்களுக்குள்ள ஒரு சலசலப்பு இருந்துன்னு வைங்களேன். அவன் தான் பெரிய தலைவன், அதுதான் அண்ணாமலை. அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கி அண்ணாமலை இருக்கிறாரு. அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்றத பற்றி தமிழர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அண்ணாமலை ஏதாவது ஒன்று பண்ணி அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு மக்கள் வெறியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த 75,000 பேரும் இந்த உள்ளாட்சி தமிழகத்தினுடைய உள்ளாட்சி தேர்தலிலும் களமாட போகிறார்கள். அதில் வெற்றி வாகை மிக அதிகமாக இருக்கும் அண்ணாமலையினுடைய கட்சிக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் சொன்ன அந்த இடத்துக்கு வந்துடுறேன். 17 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. அதில் 75,000 பேர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தலில் பயணிக்க போகிறாங்க, போட்டி போட போகிறாங்க. மக்களுடைய பேராதரவு அவங்களுக்கு இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, அப்போ வணங்காமுடி அவர்கள், விஷாகன் வணங்காமுடி அவர்கள் வந்து உள்ளே வராரு அப்படின்ற ஒரு பேச்சு ஒரு கருத்து இருக்குது. ஸோ விஷாகன் வணங்காமுடி அவர்கள் வந்து அவரும் வந்து ஒரு அரசியல் பாரம்பரியம் உள்ள ஒரு குடும்பத்திலேருந்து வர்றார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மருமகன் அப்படின்றது வந்து அது ஒரு ஆங்கிள் தானே ஒழிய இவர் இப்போ இன்றைக்கி அதாவது என்ன சார், இப்போ என்னை எடுத்துக்கோங்களேன் சார், 2020 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியல் வேண்டாம் அப்படின்ன உடனே நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அவருடைய ஒரு சிஷியன், அவர் எனக்கு ஒரு கடவுள் மாதிரி. அப்போ அந்த அரசியல் வேண்டாம் அப்படின்ன உடனே அவருக்கு நிகரான ஒருவர் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். சார் அரசியல் கட்சி 1000 இருக்குது சார், நான் 1000 கட்சியில் எங்கேனாலும் போய் சேர்ந்துக்கலாம். ஆனால் நான் ஒருத்தர் தலைவராக பார்த்தா அவருக்கு நிகரான ஒருத்தர் வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்போ எனக்கு அதுக்கான தீனிப்பட ஒரு ஆளே கிடைக்கல. அந்த இடத்துல எனக்கு வராரு அண்ணாமலை அவர். அதனால் உடனே இன்னைக்கு சொல்கிறாரு நாளைக்கு போய் நான் சேர்ந்துடுறேன் கட்சியில். சார் அடுத்த 5 எலெக்ஷனில் நாங்கள் தோற்று போகிறோமே, எனக்கு இவரை விட்டு ஆள் இல்லை சார், எனக்கு இவரை மாதிரி ஒருத்தர் தான் சார் வேணும். அதான் சார் எனக்கு. அப்போ அண்ணாமலை எனக்கு தோணுது, அண்ணாமலைக்கு நான் போய் சேர்றேன். அப்போ அதே இடத்துல நீங்கள் விஷாகன் வணங்காமுடி வச்சு பாருங்கள். அவர் வந்து நாளைக்கு அண்ணாமலை அவருடைய இயக்கத்தில் வந்து சேர்றாரு அப்படின்னா அவரும் இதே மாதிரியான ஒரு மனநிலை தான் இருப்பார். அவர் நினச்சா டிஎம்கேல போனால் இன்றைக்கி சீட் கிடச்சிடும், ஏடிஎம்கேல போனால் சீட்டு கிடச்சிடும், டிவிகேல போனால் அமைச்சராக ஆக்கிடுவாங்க. அவன் ஏற்கனவே வரவனை பூரா அமைச்சராகிட்டு இருக்கான். அப்போ அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அவர் ஏன் அங்கெல்லாம் போகலை அப்படிங்கும் பொழுது தெளிவான சிந்தனை கொண்ட ஒரு இளைஞர் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல கோடி தமிழர்களில் விஷாகன் வணங்காமுடியும் ஒருவராக இருப்பார். அதனால தான் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒத்த வயது 2 பேருக்கும், இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை அவருடைய வயதை விட விஷாகன் அவர்களுக்கு வயது கொஞ்சம் கூட, ஆனாலும் இவர்தான் சரியான தலைமை, இந்த தமிழ்நாட்டுக்கு இவரை விட்ட ஆள் இல்லைன்னு எங்களை போன்ற ஒரு சிந்தனை கொண்டவராக இருக்கிறார் விஷாகன் அவர்கள். அதனால் அண்ணாமலை அவருடைய கட்சியில் போய் இணையறதா இருக்குது. பதவிகள் பொறுப்புகள் வந்து சார், அதாவது ஓப்பனாக பேசணும் சார். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன், ரைட்டுங்களா? இப்போ நான் போகிறேன், எனக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தேன் அப்படின்னா ஓகே கொடுங்க, நான் செயல்பட தயாராக இருக்கேன். ஆனால் அதற்கு சரியான நபர் அப்படின்னா யார் அப்படின்றது கலை யதார்த்தம். அப்படின்னா அதுக்கான அதாவது ஃபினான்ஷியல் தீனிப்பட முடியணும் உங்களால், கரெக்டாக? ஓகே. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பிரபல்யம்ன்றது வந்து ஒரு 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 அதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது, ஒரு 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 எக்ஸ்டென்ஷன் இருக்குது சார். ஒரு இப்போ விஷாகன் வணங்காமுடி ஒரு முன்னாள் திமுகவினுடைய ஒரு தலைவருடைய மகன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மருமகன் அப்படின்னா அது எப்படி இருக்குது சொன்ன உடனே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, ரைட்டுங்களா? அப்போ பொறுப்புகள் பதவிகள்ன்றது வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த பிரபல்யத்தின் அடிப்படையில், அதே நேரத்தில் அவங்களுடைய ரீச்சினோட அடிப்படையில் தான் கிடைக்கும். ஸோ அதனால் அவருக்கு எப்படிப்பட்ட பொறுப்பு கொடுத்தாலும் நியாயமாக வீதலீடர்ஸ் இயக்கத்துக்காக விஷாகன் வணங்காமுடி அவர்கள் வேலை பார்ப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர் வந்து உண்மையிலே ஒரு ஃபிலாசபிக்கல் லீடர், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த தமிழ்நாட்டினுடைய தேவையை புரிந்த ஒரு லீடராக இருக்கக்கூடிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பின்னால் வரும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் சார். அதில் எந்த ஒரு மாற்றத்தை. இன்னொன்று ஒரு சின்ன பாயிண்ட் முடிச்சார், அடுத்த நீங்கள் கேள்வி வந்துருங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மனசு இன்னைக்கு இந்த நிலைமையில் நான் ஒரு தலைவருடைய ரசிகனாக சொல்கிறேன், கம்ப்ளீட்லி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது சார். அவர் வந்து இப்படியான ஒரு மாற்றம் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு, அவர் மாற்றம் வரணும்னு பேசுனது அவர் தான். இந்த வார்த்தையை தமிழ்நாட்டில் வந்து பிரபலப்படுத்துனதே அவர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. மாற்றம் வரணும், அடிப்படை மாற்றம் கொண்டு வரணும், அரசியல் மாற்றம் கொண்டு வரணும், சிஸ்டம் கெட்டு போய் கிடக்கு, சேஞ்ச் பண்ணணும் தான் சொன்னார், ரைட்டுங்களா? படித்தவர் கையில் இருக்கணும் அப்படின்னாரு. இவர் பாருங்க, இப்போ இருக்கிற சிஎம் வந்து ட்ராப் அவுட் சார். இப்போ நீங்கள் ஒரு பி, நான் ஒரு பி சார். இருக்கிற மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு ஏற்கிறோம் சார். நம்ம ஏற்றுக்க நம்ம மாற்ற சொன்னால் மாற்ற போகிறாங்க இல்லை சார். நான் என்ன சொல்கிறேன்னா, காமராஜர் படித்தாரா அப்படின்னா, காமராஜர் அவர் படிக்கலைன்னா அந்த காலத்தில் எவனுமே படிக்கலை.
இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடம் மினிமம் ஒரு பிஇ இருக்குது. ஆனால் நம்ம சிஎம் பாருங்கள் ட்ராப் அவுட்டு, ரைட்டுங்களா? இது நமக்கு தேவை. அதனால் நீங்கள் உண்மை இதெல்லாம் யோசிக்கணும் சார். இன்றைக்கி நீங்கள் சார் ட்ராப் அவுட் சார், நீங்கள் ஒரு பிபிஓவில் வேலை வாங்கிறீங்க பார்ப்போம், வேலை வாங்கிறீங்க நீங்கள் பார்ப்போம் சார், நீங்கள் காட்டுங்களேன். அவ்வளோ கேள்வி கேட்பாங்களே, ஏன் நீங்கள் ட்ராப் அவுட், எதனால் நீங்கள் படிக்கல? கிராஜுவேட் நீங்கள் மினிமம் கிராஜுவேஷன் போடுவான் சார் குவாலிஃபிகேஷனு. பிஇ வேணால் எனக்கு பிபிஏ பிகாம் தான் வேணுமா, பிகாம் வேணால் எனக்கு பிஇல ஈஸி தான் வேணுமா? நீங்கள் அண்டர் கிராஜுவேட் சார், கிராஜுவேட் இல்லைன்னா உங்களுக்கு அங்கே வேலையே கிடையாது. அப்படிப்பட்ட இன்றைக்கி ஒரு சாதாரண பிபிஓவில் வேலை கிடைக்க முடியாத ஒரு ஆளை கொண்டு போய் நீங்கள் இந்த காலகட்டத்திலையும் மக்கள் தீர்ப்புன்னு சிஎம் ஆக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் மேண்டேட் ஏற்றுக்கிறோம். ஆனால் நியாயமாக நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் யார் என்ன ஏது அப்படின்னு. இதற்கு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு முன்னாடி போயிட்டு இருந்த தமிழ்நாடை மறுபடியும் பின்னாடி இருக்கக்கூடிய வேலையை தேவையில்லாமல் தெரியாமல் மக்கள் வந்து குழந்தைங்க அழுதுது, குழந்தைங்க கெஞ்சிச்சு, குழந்தைங்க பாவமாக இருந்தது, அதனால் போய் ஓட்ட போட்டேன்னு ஓட்டு போட்டு தள்ளி இன்றைக்கி பாருங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு. வெறுமன ரீல்ஸ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படியான ஒரு அவலத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு அண்ணாமலை மட்டுமே ஒரு சரியான ஒரு 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 விஷயமாக இருப்பார் அப்படின்றத தலைவர் சொல்லலைனாலும் அவர் தான் மனசில் நினச்சிட்டு இருப்பார். ஏன்னா இன்றைக்கி அவர் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார். இப்படியான ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் இல்லை, நாளைக்கு ஒரு கையை காமிச்சு விடுவாரோ இவர் தான் உங்கள் தலைவர் கொடுத்தா சார். அதாவது என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியல் வரன்னாரு 2017 31 டிசம்பர், ரைட்டுங்களா? 2020 வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் நினச்சிருந்தா 2021 காமிச்சிருக்கலாம், 24 காமிச்சிருக்கலாம், 26 காமிச்சிருக்கலாம். அவருடைய அண்ணன் சொன்னார் தெரியுமா, அவருடைய அண்ணன் வந்து வேண்டாமலே வருவார், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்ன வீடியோலாம் இருக்குது. அதுதான் சார், அவருடைய அண்ணன் சரி. இங்கே தமிழ்நாட்டில் எல்லாருமே அண்ணாமலை வருவார்னு எதிர்பார்க்குறாங்க சார். சார் அண்ணாமலை விட்டால் தமிழ்நாட்டுக்கு வேறு இனிமேல் நாதியே கிடையாது சார். சார் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வேறு என்னென்னா இன்றைக்கி மக்கள் வந்து திமுக அதிமுக நம்ம வெளில போகணும்பான்றதை முடிவு பண்ணிட்டான், கரெக்டாக? அப்போ மாற்று அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல தெளிவாக அந்த இடத்துல விஜய் நான் தான் உங்களுக்கு வந்து ஆபத் பாந்தவன்னு வந்து நின்ட்டாப்புல. அதனால் நீங்கள் அவரை உட்கார வச்சாச்சு. ஹைப்போதெட்டிக்கலி அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் வந்திருந்தாங்க அப்படின்னா களமே மாறி இருக்கு சார். நீங்கள் அண்ணாமலை தான் சார் சிஎம், கம்பல்சரி நீங்கள் அண்ணாமலை தான் சிஎம். ஏன்னா மக்கள் வந்து அவ்வளவு முட்டாள் கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் தான், ஆனால் அவ்வளவு முட்டாள் கிடையாது. ஆனால் விஜயா அண்ணாமலையா நம்ம அந்த போட்டி 2026 நிறுவியிருந்தோம் அப்படின்னா 2 பேருக்கு டையாக இருக்குது. அப்படின்னா அண்ணாமலை சின்ன லீடில் லெவரேஜாக இருப்பார், ஓகே உள்ளே வந்திருப்பார். அதுதான் வந்து அதனால் வந்து நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய அண்ணன் இல்லாமல் எல்லாருமே அதை தான் இன்றைக்கி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் இந்த 2026 2027 இல்லை 29 31 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கையை காமிச்சார் அப்படின்னா அது சூப்பராக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பல கோடி பேர் இன்றைக்கும் அவருக்கு ரசிகனாக இருக்கான். இன்றைக்கும் அவர் வந்து என்ன சொல்லுவார் சார், அவர் வெளியவே போயிட்டார் சார், இன்னமும் அவரை வச்சு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. சுற்றி வரானுங்க. அவர் போய் இவரை பார்த்தாரு, அவர் போய் விஜய் ஆட்சி பண்ணக்கூடாதுன்னு நினச்சாரு, அங்கே பேசினார் இங்கே பேசினார். அவர் தான் வேண்டான்ட்டு போயிட்டாரடா. ஒருத்தர் தோற்று போனார், நண்பர், குளத்தூருடைய முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் சிஎம். அவரை ஒரு மரியாதை நிமித்தமாக அந்த தோல்வியை அவர் கூட வந்து ஆசுவாசப்படுத்துவதற்காக அவர் கூட வந்து ஒரு துஷ்டி கேட்குற மாதிரி சார், முறை சொல்லுவோம்ல துஷ்டி கேட்கணும்னு, அந்த மாதிரி போய் இன்னும் இப்படி ஆயிடுச்சு, என்னங்க என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், அடுத்த தடவை பார்த்துக்கலாம், வைக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அதை தங்க பண்ணார். உடனே ஒரு விஜய் வரக்கூடாதுன்ட்டார், அதிமுக இவரும் ஒன்றா சேரணுன்ட்டார், விடுதலை சிறுத்தைகள் சீமா யார் திருமாவளவன் அவர்கள் சீமாக்குனாட்டு ஆச்சா புஜான்னு இன்னும் அவரை சுற்றி அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவர் இல்லைன்னா இங்கே தமிழ்நாடு அரசியல் இல்லைன்ற இடத்துல இன்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா? அவர் ஒருவேளை அண்ணாமலை தான் இன்றைக்கி உங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு வந்து வருங்காலம் அப்படின்னு காமிச்சிட்டாரோ அதுக்கப்புறம் வந்து விஜய்ன்றவரில்ல சார். அதாவது இனிமேல் வந்து யாருமே இனிமேல் தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை கோலோச்சக்கூடிய அளவுக்கு ஒரு வர முடியாத அளவுக்கு ஆக்கிடுவாங்க. அண்ணாமலை தான் இனிமேல் தமிழ்நாடுடைய வருங்காலம் ஆயிருக்கு. இல்லை, அது என்ன சொல்கிறாங்கன்னா நாளைக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக திரு ரஜினி அவர்கள் ரசிகர்கள் ஓட்டு போடணும்னு சொன்னாலுமே ஒரு யங்ஸ்டர் ஜென்சி ஓட்டு கிடையாது ரஜினி அவர்கள் அப்படி சொல்லி ஒரு சில கமெண்ட் சொல்கிறாங்களா? இல்லை சார், ஜென்சி ஓட்டுன்றது வந்து அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடையாது. இல்லை, அது ஒரு போட்டியாக மாறுமா? அப்போ விஜய்க்கு எதிராக தான் ரஜினியோட மூவ்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கும்போது நேர் எதிராக அப்படி பார்ப்பாங்களான்னு கேட்குறேன். இல்லை சார், நேர் எதிராக இல்லை சார். இதில் நீங்கள் விஜய்க்கு எதிராக நினைக்காங்க சார். தமிழ்நாட்டினுடைய தேவை என்னன்றதை அனலைஸ் பண்ணுங்கள் சார். நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கி ஒரு மாதத்தில் வந்து 1 மாதம் ஆயிடுச்சு, கையை பிசைஞ்சிட்டு இருக்காங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் எதில் தெளிவாக இருக்காங்க, என்ன நடந்தாலும் அதை ரீல்ஸாக மாற்றிடுன்றது தெளிவாக இருக்காங்க. கரெக்டாக சிங்கப்பெண் படையை துவங்குறாரு, துவங்கின உடனே 100 வீடியோ வருது, சிங்கப்பெண்கள் அங்கங்கே போய் நிற்கிற மாதிரி வீடியோ வருது. இனிமேல் வந்து சிங்கப்பெண்கள் வந்து செயல்படுறாங்களோ இல்லையோ, அது சிங்கப்பெண் போலீஸ் படை வந்து செயல்படுதோ இல்லையோ, ஆனால் செயல்படுற மாதிரி டெய்லி வீடியோ வரும், ரீல்ஸ் வரும்ன்றது நமக்கு தெரியும், கரெக்டாக? ஸோ அவங்களுக்கு ஆட்சி பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன ஏதுன்றது தெரியறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஏன் தெரியல, ஏன் பண்ணலை, வைக்கலன்னா நான் கேட்கல, ரைட்டுங்களா? அதுக்கு முன்னாடியே அதில் இவ்வளோ விளம்பரம் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியுதுல்ல.
அதே மாதிரி இன்னும் ஒரு மாதம் தானே சார் எங்களை விட்டுருங்க, நாங்கள் பண்ணிடுறோம். அது உங்களுக்கு தெரியல, சரியா? ஒரு மாதம் தான் அது, விட்டுருங்கன்றீங்களா? அப்புறம் எப்படி இசைக்கு சுப்பையா, மரதங்க முறவேல் இவங்களெல்லாம் உள்ள தூக்கி போட மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியுது? எது தேவையோ அது தெரியல உங்களுக்கு. சரி, ஓகே, ஏற்றுக்கிறோம். தேவையில்லாத அப்புறம் தெரியுது. இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய கிட்டத்தட்ட 10-20% அமைச்சர்களையும் முன்னாள் எம்எல்ஏக்களையும் உள்ளெழுத்து போட தெரியுதுல்ல, அது எப்படி தெரியுது? அந்த அரசியல் மட்டும் தெரியுது. அப்போ மக்களை ஆள வேண்டிய தகுதி அது மட்டும் இல்லாமல் இருக்காது. எப்படி இப்படி தேவையில்லாத புறம் பண்ணுறானுங்களா? ரைட்டுங்களா? இது ஒரு வெறுப்பை உருவாகுதுல்ல சார் நமக்கு. இது ஒரு வெறுப்பு உருவாகுது. ஏன்டா நீ உன்னையே அந்த இடத்துல உட்கார வச்சுருக்கோம், உங்கள் எல்லாரையும் அந்த இடத்துல உட்கார வச்சுருக்கோம், உட்காந்து நீ மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்னா, அப்போ ஏன் நல்லது பண்ணலன்னு கேட்டால், சார் வந்து ஒரு மாதம் தானே ஆகுதுன்ற. சரி, ஓகே. அப்போ இல்லாத புறம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அது எப்படி இல்லாத புறம் பண்ணிக்கிட்டு இருக்கியே? ஒன்றும் இல்லை சார், உங்களே மாதிரி ஒரு டிவி, ஒரு சேனலு, தமிழ் ஜனம், ரைட்டுங்களா, பாலிமரு, நியூஸ் 24/7, 4 நாளாக தொழில்நுட்ப கோளாறு சார். 4 நாளாக தொழில்நுட்ப கோளாறு. எனக்கு தெரிய நீங்கள் உங்களுக்கும் ஐடி தெரிஞ்சிருக்கும், எனக்கும் ஐடி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க, நான் அதான் சொல்கிறேன். 4 நாள் தொழில்நுட்ப கோளாறு இருக்கக்கூடிய விஷயம் வந்து இன்னைக்கு வந்து உலக லெவலில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா அப்படின்னா இல்லை. ஒருவேளை என்னென்னா, அந்த உலகத்தில் வந்து எவனுக்குமே டெக்னிக்கல் ப்ராசஸே இல்லை, எவனுக்குமே ஐடியை பற்றி ஒன்றுமே தெரியல, எவனுக்குமே சர்வீஸ் டெஸ்க் அப்படின்ற ஒரு கான்செப்டே தெரியல அப்படின்னா ஆனால் 4 நாள் இருக்கும் சார். இன்றைக்கெலாம் 10 நிமிஷத்தில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் சார். ஒரு இஷ்யூ, ஒரு ஐடியில் ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, ஒரு P1 P2 இன்சிடென்ட் சொல்லுவோம் இல்லையா, ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா 10 நிமிஷத்தில் சால்வ் பண்ணணும். அதுதான் ETA, அதுதான் வந்து SLA. அப்போ அப்படிங்கும்பொழுது 4 நாள் வச்சு ஒரு சேனலை, ஒரு 3 சேனலை, குறிப்பாக அந்த ஆளும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அரசாங்கத்தை போலன்னு முழந்துக்கிட்டு இருக்க 3 சேனலை இன்றைக்கி இல்லைன்றாங்க. இதை நம்ம நம்பிட்டு உட்காரணுன்றாங்க சார். எப்படி நீ யோசிங்க. சரி, வேறு வழி இல்லை, நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியலன்றது மக்களுக்கு தெரியுதில்ல. அதனால் வந்து விஜய்க்கு எதிராக ரஜினிகாந்த் அவர்கள் களமாடுறாரு, அண்ணாமலையை கொண்டு வராருன்றது இல்லை. இந்த கேவலமான அரசாங்கத்துக்கு எதிராக யாராவது ஒருத்தர் வாங்கப்பா, நல்லவன் வாங்கப்பா, சிஸ்டத்தை மாற்ற, அரசியலை மாற்ற, அரசாங்கத்தை மாற்ற, தமிழ்நாடை முன்னுக்கு கொண்டு போக அப்படின்னு பார்க்கும்போது அவர் தானே இருக்கார். அப்போ அவர் தானே ஆதரிச்சாகணும். அப்படித்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முடிவெடுத்து ஆதரிப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சார். அண்ணாமலை அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஆதரவு 100% இல்லை, 1000% இருக்குது. இன்னொன்று தெளிவாக அன்றைக்கி சொல்கிறார் சார். அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் நான் வெறுக்க நினைக்கின்ற நாள் சார். ஆகஸ்ட் 24, 2020 சார். ஆகஸ்ட் 25, 2020 அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக போய் சேர்றாரு. அதற்கு ஒரு நாள் முந்தின நாள் சூப்பர் ஸ்டார் அவர்கள்ட்டேருந்து அண்ணாமலை அவர்கள் கால் போகுது சார். அந்த காலை அன்னைக்கு அவர் வந்து பாசிட்டிவாக மாற்றிருந்தாருன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய விதி, தமிழ்நாட்டினுடைய வருங்காலம் பாசிட்டிவாக மாறி இருக்கும் சார். அன்னைக்கு அவர் அந்த காலை எடுத்து, ஆமாம் ஐயா நான் வந்துடுறேன், இவங்க எல்லாரை விட எனக்கு நீங்கள் முக்கியம் அப்படின்னு அன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடன் கைகோர்த்திருந்தால் என்றால் 2021 அண்ணாமலை தான் சார் சிஎம். அவர் வர தயாராக இருந்தார். ஆனால் இவர் தான் தலைவராக கட்சி ஆரம்பிக்கலன்னு சொல்கிறாங்களே. இல்லை சார், அவர் தான் வேணான்ட்டார்ல சார். 2020 ஆகஸ்ட் 24 வேணான்ட்டார் சார். வேணான்னு உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிஎம் ஆசைப்பட்டார், நடக்கலை, இன்னைக்கு விஜய் ஆகிட்டான்றதுனால ஒரு பொறாமல் இருக்கார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜய்ன்ற ஒரு கட்சின்றதில்லை, விஜய்ன்ற ஒரு ஆளாகிறதுக்கு முன்னாலே எனக்கு சிஎம் பதவி வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தவர். விஜய்ன்றவர் உங்களுக்கு எனக்கு தெரியறதுக்கு முன்னாலே ஒரு சிஎம் பதவி வேணான்னு சொன்னார் சார். 2020 குறைந்தபட்சம் 2020 லீலா பேலஸ் அவருடைய மீட்டிங் எடுத்து பாருங்க. சிஎம் என்னால் அந்த பதவியில் இருந்து என்னால் பார்க்கவே முடியல அப்படிம்பாரு. இப்படியே சொல்லுவார். அவர் சிஎம் ஆகணும் அப்படின்னு இருந்தாருன்னா எதுக்கு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணிருக்க போறாரு? அவர் சிஎம் ஆகணும் அப்படின்னு இருந்தாருன்னா எதுக்கு வந்து என்ன சொல்கிறது, லீலா பேலஸ் மீட்டிங்கில் நான் ஒரு கட்சியை துவங்கினா ஒரு இளைஞர் அந்த இடத்துல நிற்க வைப்போம், நல்ல படித்த பண்புள்ள மானமீத நல்ல அது கம்ப்ளீட்டாக செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அந்த இடத்துல போடணும்னு ஏன் பேசணும்? அவர் சிஎம்னு நினச்சிருந்தாரு. 96 ஒரு சிஎம் தான், 2001 ஒரு சிஎம், 2006, 2011, 2016 ஒரு சிஎம். அதெல்லாம் அவர் வேண்டான்னு நினைக்கல, அதெல்லாம் அவர் வேண்டான்னு நினைச்சிருந்தார். அதனால தான் வந்து அந்த இடத்துக்கு சரியான ஆளுங்கும்போது அண்ணாமலை அப்படிங்கும்போது அண்ணாமலை பாஜக போய் சேர்ந்துட்டாப்புல. அந்த 2020 ஆகஸ்ட் 24 எல்லாத்துக்கும் கருப்பு நாள் மண்ணா என்னை கேட்டால். அன்னைக்கு அவர் வந்திருந்தாருன்னா ஒன்றுமில்ல, வந்திருந்தாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆமாம் கொரோனா வந்துருச்சு நான் விளங்கிடுறேன், எனக்கு உடம்பு சரியில்லை, அண்ணாமலை வந்தாருன்னா அவ்வளோ கூட்டம் கூடி இருக்காது. அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட்டினார்னா அவ்வளோ கூட்டம் கூடி இருக்கும், மக்கள் செத்து போவாங்கன்னு அவர் சொன்ன லாஜிக்கு. அன்னைக்கு அண்ணாமலை உள்ளே வந்திருந்து, அண்ணாமலை நீங்கள் முன்னாடி போங்க, என்னால் வெளியில் வர முடியாது, நான் வந்தால் கூட்டம் கூடும், நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்து இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கும்போது ட்விட்டர் ஆட்சி இல்லை இன்ஸ்டாகிராம் ஆட்சி அவர் பண்ணியிருந்தாருன்னா அன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் களமாட்டிருப்பார். அண்ணாமலை அவர்கள் பேசினார்னா இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் தாங்க முடியுமா சார்? அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி இந்த இஷ்யூஸ் எடுத்து பேச ஆரம்பித்தாருன்னா இன்றைக்கி தமிழ்நாடு தாங்குமா? இன்றைக்கி அரசாங்கம் என்ன பண்ணலான்னு இருக்குது. உட்காந்து ஒன்றும் இல்லை, ஒரு ட்வீட் போட்டார் சார். இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவரும் இந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணுறான். இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவரும் இந்த ட்வீட்டுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கான். இந்த சிஎம்மை தவிர வேறு எல்லாரும் பதில் சொல்கிறாங்க. சிஎம் பதில் சொல்ல மாட்டார். சிஎம் அவர்கள் உங்களை போன்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் சந்திச்சு இந்த மாதிரி உட்காந்து பேசுவாருன்னா பேச மாட்டார். அண்ணாமலை உங்களை மாதிரி 30 பேரை டீல் பண்ணுவார்.
ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட அண்ணாமலை நீ தமிழ்நாட்டுக்கு வேணும். அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனம். அதனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து விஜயை வேண்டாம்னு நினைக்கிறாரு நீங்கள் நினைக்காதீங்க, அண்ணாமலை வேணும்னு நினைக்கிறாரு நீங்கள் நினைங்க. அதனால தான் விசாகன் அனுப்புனாரு நீங்கள் நினைங்க. பேசுங்க, எழுதுங்க. திரு லாரன்ஸ் அவர்கள் வந்து அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிர பக்தர் ரசிகர் எல்லாமே சொல்லலாம், அந்த அளவுக்கு தான் இருந்தாங்க. இப்போ அவர் நாளைக்கு ஒரு முடிவு நான் ஒரு 12 மணி போல் நான் சொல்ல இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தாவேக்கா துண்டு போட்டு அவருடைய பேஜஸில் போட்டிருந்ததை கூட ரிமூவ் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குது? ஒருவோட புது மாற்றத்துக்கு ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் வீதி லீடரில் ஜாயின் பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு ராகவா லாரன்ஸ் அண்ணன் வந்து எந்த முடிவு எடுத்தாலும் அவருக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருவன் நான். ஏன்னா அண்ணனோட நான் பயணிச்சிருக்கேன் சார். அவர் வந்து புரட்சி வள்ளல்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிய வீடு தேடி போய் ஒருத்தருக்கு நல்லது பண்ணணுன்ற திட்டத்தெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததே அவர் தான் சார். எல்லோரும் இருப்பாங்க, நம்ம ஒரு இடத்துல ஒரு இயக்கம் வச்சுட்டு இருப்போம், சாப்பாடு போடுறோமோ, முடியாதவங்க வருவாங்க, இல்லாதவங்க வருவாங்க, வீடு கட்டி கொடுப்பாங்க, வைப்பாங்க. அதெல்லாம் வந்து இங்கே வந்து வீட்டில் வந்து சாவி வாங்கிட்டு போகணும், இல்லை நம்ம இயக்கத்தில் வந்து சாவி வாங்கிட்டு போகணும், இல்லை நம்மகிட்ட வந்து சாவி வாங்கிட்டு போகணும். அதை நம்ம ஒரு ஃபோட்டோ எடுப்போம், வைப்போம், நிற்போம், நாங்கள் தான் கொடுத்தோம் வச்சோன்னு 100 பேர்ட்ட சொல்லுவார். இவர் தான் முதலாக இந்த தமிழ்நாட்டில் நேராக அவங்க வீட்டுக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கே நான் போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய கோடிகளில் மக்களுக்காக செய்த ஒரு சத்தம் இல்லாத ஒரு நபர் யாருன்னா புரட்சி வள்ளல் திரு லாரன்ஸ் அவர்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சார். இப்போ அவர் ஒரு அரசியல் ஸ்டாண்ட் எடுக்க போகிறார். உங்களுக்கு ஒரு அரசியல் எண்ணம் இருக்கும், உங்களுக்கு ஒரு அரசியல் ஸ்டாண்ட் இருக்கும், எனக்கு ஒரு அரசியல் ஸ்டாண்ட் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் டிவிகேவருடைய ஆதரவாளர்னு வைங்க, நீங்கள் அண்ணாமலையோட ஆதரவாளர்னு வைங்க. இப்போ நாளைக்கு அவர் டிவிகேல வந்து சேர்ந்தாருன்னா நீங்கள் போட்டு அவர் அடிப்பீங்க, நாளைக்கு அவர் அண்ணாமலையிட்ட வந்து சேர்ந்தாருன்னா நான் போட்டு அவர் அடிப்பேன். இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். கரெக்டாக? ஸோ அப்படின்ற இடத்துல அரசியல் அப்படின்றது வந்து ஒரு ஆள் ஒரு கட்சியில் தான் சேர முடியும். ஒரே இடத்துல 4 கட்சியில் துண்டு போட முடியாது. இவர் எங்கே போய் சேர போகிறாருன்றது தெரியலை. ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேவை, ஒரு அரசியல், ஒரு அவர் தாக்கத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு தெரிய டிவிக்கே அவங்களால முடிஞ்ச அவங்க சக்திக்கு மீறிய தாக்கத்தை உருவாக்கிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? அவங்களால டெய்லி ஒரு 10 ரீல்ஸை ரிலீஸ் பண்ண முடியும். ரைட்டுங்களா? டிவிக்கேக்கு எதிராக நீங்கள் நின்னீங்கன்னா உங்களை ஒரு 10,000 பேர் அந்த மனன்னு கேட்பான். இந்த 2 தான் அவங்களால பண்ண முடியும். அதைத்தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? இதே நீங்கள் பெண்களாக இருந்தாங்கன்னா உங்களை எந்த மாதிரிலாம் மாஃப் பண்ணி சித்தரிக்க முடியுமோ டிவிகேவுடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாமே சித்தரித்து உங்களை அந்த ட்விட்டர் அப்படி இல்லைனா அந்த இன்ஸ்டாகிராம், அந்த எந்த ஒரு சமூக வலைதளத்தில் நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்களோ, நீங்கள் ஒரு பெண்ணாக ஆக்டிவாக இருந்தீங்களோ அதுலேருந்து உங்களை லாக் அவுட் பண்ண வச்சோ அப்படி இல்லை அக்கௌண்ட்டை ஹெல்ப் பண்ணி ஓட விடுவானுங்க. இதுதான் டிவிகேவினர் இவ்வளோ நாள் செஞ்சுக்கிட்டு இருந்து இப்போ தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்படி ஒரு கேவலமான செயலை செய்யக்கூடிய ஒரு டிவிகேல போய் தான் அண்ணன் சேரணும்னு அவர் தலையில் எழுதியிருந்ததுன்னா அது அங்கே தான் போகணும். இல்லை அண்ணாமலை கூட வராரு அப்படின்னா சார், அதாவது சிம்பிளாக சொல்கிறேன் சார், ஒரு இதுதான் என்னுடைய நான் பார்க்குறது சார். ஒரு திமுக துவங்கிய பொழுது ஒரு அண்ணாவிடம் எப்படி ஒரு எம்ஜிஆர் இணைந்தாரோ அதே போல் ஒரு வீத லீடர்ஸ் இயக்கத்தில் அண்ணாமலை அவர்களுடன் ஒரு லாரன்ஸ் இணைகிறார். இதை தவிர எனக்கு இதுக்கு ஒப்பீடே இல்லை சார். சிம்பிள். அண்ணாமலை அண்ணனோட நம்ம லாரன்ஸ் அண்ணா வந்து இணைஞ்சாருன்னா அது வந்து ஒரு அண்ணா எம்ஜிஆர், அவ்வளோதான் சார். இதுதான் ஒப்பீடு. இது மிகைப்படுத்தப்பட்ட ஒப்பீடாக இருந்தாலும் கூட எனக்கு தெரியுது, நான் சொல்கிறேன். இது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பொறுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஆமாம். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.